உங்களுக்காக நம்ம கார்னர்ஸ்டோன் ஃபெலோஷிப் ஜென்ஸ் குரூப் we are going to have a நிம்மதி உங்கள் சாய்ஸ் கிட். நம்ம முதலா பார்க்க போற கதாபாத்திரம் இவர் செருப்பு செந்தில். இவருடைய வயசு என்னன்னா 24, படிச்சது 7ஆம் வகுப்பு பாஸ். செருப்பு வியாபாரம் பண்ற இவரோட ஒரே லட்சியம் ஒரு பெரிய ரவுடியா வரணும். அடுத்து நாம பார்க்க போறது பிக்லெட் பரமு. வயசு 25, படிப்பு 12ஆம் வகுப்புன்னு சொல்றார். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அவரோட நண்பர்கள் மத்தியில அதிகம் படிச்சவர் இவர்தான். இவரோட லட்சியம் எப்படியாவது ஒரு பாடி பில்டர் ஆகணும். சரி, இப்போ இவருக்கு பிக்லெட் பரமுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொன்னார் நம் நேதாஜி. படிடா அல்லது பண்ணிமே அப்படின்னு சொன்னவர் இவரோட பிதாஜி. இவர்தான் பரட்டை பாலா. வயசு 24, படிச்சது 8ஆம் வகுப்பு. இவருக்கு ட்வேன் ஜான்சன் மாதிரி ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு ஆசை. அதனால அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டில் வளர்க்குற கோழியோட முட்டையை அதிகாலையில் எழும்பி திருடி அப்படியே பச்சையாக குடிக்கிறது. நல்லா இருக்கேன் சார். இப்போ எப்படி இருக்க? பிக்லெட், நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் ஏதோ இருக்கேன்ப்பா. ஆமாம், ஒரே பிரச்சனைப்பா வீட்டில். எப்போ பார்த்தாலும் சம்பாதி நீ பேங்க்கில் தான் போய் ஏதாவது கொள்ளடிக்கணும். என்ன ஏதாவது வழி சொல்லு. உங்கள் வீட்லையாவது பரவாயில்லையா? என் பொண்டாட்டி ஒரே ரத்த கலவையா, எப்பா அடி அடிக்கிறா. உனக்கா பரவாயில்ல, ஒருத்தி தான் அடிக்கிறா உனக்கு. எனக்கு 2 பேர் அடிக்கிறாங்கப்பா. சொல்லவே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. ஓகே, என் பொண்டாட்டியும் மாமியாரும் சேர்ந்து பொலன்னு பொழக்கிறாங்கடா. சரி விடு. சரி, அமெரிக்கா போய் செட்டில் எல்லாம் நினைக்கலாம். சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லு. அமெரிக்கா போன உன்னை டிப்போர்ட் பண்ணிடுவாங்க. என்ன டீ போட்டு கொடுப்பாங்களா? ஆமாம், உனக்கு ஏலக்காய் டீ போட்டு கொடுப்பாங்க. ஏதாவது வழி சொல்லுப்பா செருப்பு. நம்ம எப்படியாவது நல்ல காசு பண்ணோம். உனக்கு தண்டால் டேவிட்னா தெரியுமா? சொல்லு, சொன்னாதான் தெரியும். யாக்கா தண்டாலை பற்றி சொல்லுங்கக்கா. என்ன சாரி, யார் இந்த தண்டல் டேவிட்? மார்க் ஜக்கர்பர்க் முதல் சச்சின் டெண்டுல்கர் வரை ஏன் இந்த உலகத்திலே ஆச்சரியமா பார்க்கப்படுற இந்த தண்டல் டேவிடிற்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிற வரலாறு தான் என்ன? தண்டலே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ எப்படி இருக்க? செம்ம ஷைனிங்கா இருக்கப்பா நீ. அது பணம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பணம் இருந்தாலே ஃபேஸ் ஷைனிங் ஆயிரும். ஷைன் ஆகிற எதா வேணா வாங்கலாம். இவர் தான் என் ஃப்ரெண்டு பிக்லெட். பிக்லெட்டா? செம்ம பேரு சார். என்ன பேரு? அவர் ரொம்ப சமூக சேவைங்க. அவருக்கு ரோட்ல இருக்க ஒரு பண்ணி விட மாட்டாரு, வித்துருவார் அவரு. இது ஹலோ, ஐ அம் அஜித் குமார். பார்த்தா பரட்ட மாதிரி இருக்க நீ எல்லாம் அஜித்தா? எப்படி தண்டல பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்ட? அதான் பார்த்தாலே தருத. சொல்லு சார், இப்போ என்ன விஷயம்? ரொம்ப கேவலமா என் வாழ்க்கை போகுது. ஏதாவது உன்ன மாதிரி ஏதாவது காசு பண்ணணும்னு எனக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பா. அவ்வளோதானா? ஸோ சிம்பிள். பணம் சம்பாதிக்கிறன்றது ஒரு அருமையான விஷயம். ஈஸியாக சம்பாதிக்கலாம். என்ன, நான் இதுக்குன்னே நிறைய ஒர்க் ஷாப்லாம் எடுக்கிறேன். உனக்கு சொல்ல ஐடியாஸ் தரேன். அதை படி கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறையா பணம் சம்பாதிக்கலாம். முதல் விஷயம், ஆலயத்துக்கு காணிக்க கொடுக்கவே கூடாது. புரியுதா? 2வது, எந்த காரணத்தை கொண்டும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸு கட்டவே கூடாது. எவ்வளோ பதுக்குறியோ அவ்வளவும் சேமிப்பு. அதே மாதிரி என்றைக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு பேராசை இருக்கிறவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதுன்ற எண்ணம் வராது. அந்த மாதிரி பணம் இருக்கிற ஆளை புடி, ஏமாத்து, இருக்கிற பைசாவெல்லாம் பிடுங்கு. அப்போ தான் சீக்கிரமாக பணக்காரன் ஆக முடியும். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நான் பணக்காரனாக தான் பார்ப்பேன். புரியுதா? ரைட், தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுறோம், காசு பண்ணுறோம், மக்களை ஏமாத்துறோம். ஃபாலோ பண்ணுறோம், பணக்கார ஆறோம். தாறு மாறு தக்காளி சோறு. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், எவனை மாட்டல. இன்னைக்கு என்ன லேட் ஆகிட்டே இருக்க? ஆடு மாட்டிருச்சு இன்னைக்கு. கமான் in. ஹலோ சார். கமான் in.
சார் நான் உங்களை ஹலோ கண்ணாடி கழட்டுப்பா. சாரி சார். பக்கம் அந்த பக்கம் வா. என்ன விஷயம் சொல்லு. சார் நான் யூஎஸ்லேருந்து வரேன். எனக்கு வந்து சரி, ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை சார். நடிகன் ஆகணும். ஆமாம் சார். ஆக்கிரலாம். வந்துட்டு இல்லை, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நடிக்க தெரியுமா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஸ்கூலில் படிக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன், வெரி குட், ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி நடிச்சிருக்கேன். வெரி குட். சொல்லுங்கள் சார், எந்த இடத்துல வேணாலும் நடிச்சிடலாம். அப்படியா? ஆமாம் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? ஓ செம்மையாக ஆடுவேன் சார். அப்படியா? சரி, ஒரு டான்ஸ் போட்டு பார்த்துடலாமா? ஓகே சார். அக்கா டான்ஸ் சாங் ப்ளீஸ். Y una vez más se viene el pasito de la Martita. ஆசம் 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 ஆசம். கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டப்பா, கிழிச்சிட்ட. இம்ப்ரெஸ்ட், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். எவ்வளோ அருமையாக ஆடிட்டேன். சரி, ஒரு டயலாக் டெலிவர் பண்ணணும், ஓகேவா? ஓகே சார். சரியா? இதான் உன் டயலாகு. அதை பார்த்து கரெக்டாக சொல்லு. பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன் எல்லாம் ஆட் பண்ணிக்கோ. சார் ரொம்ப சின்ன டைலாக் இருக்கு, ஒரு பெருசாக. அது இப்போதைக்கு போதும், பண்ணது பார்த்துக்கலாம். போதுமா சார்? அது போதும் இன்னைக்கு போதும். நாய் கச்சா தாங்க மாட்டேன், தூங்க மாட்டேன். மாட்டேன் சார். அமேசிங் அமேசிங் அமேசிங். அகெயின் கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐ எம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்றத மாடுலேஷன் பண்ணி நாய் கடிச்சா தூங்க மாட்டேன் அப்படின்னு அமேசிங்காக டெலிவர் பண்ணிட்டு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ரொம்ப ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவதார் 3ன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். அதுக்கு ஹீரோ தேடிட்டு இருக்கோம். சரி சார். நீ பர்ஃபெக்டான மேட்ச் ஆவ. பார்த்தா அவதார் குட்டி மாதிரி தான் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ நீ தான் பர்ஃபெக்ட் மேட்ச். என்ன சார் பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, வால் தேவைப்படுவான்னு பார்த்துக்கிட்டேன் சார். இந்த படத்துக்காக வால் கூட வளர்க்குறேன் சார். ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஐ எம் இம்ப்ரெஸ்ட் Thank you, பை sir. யுவர் Thank you so much, கமிட்மெண்ட் sir. Thank you ஐ so எம் much, ஜஸ்ட் இம்ப்ரெஸ்ட். ரொம்ப thanks, sir. சூப்பரா. சரி, காசு ஏதாவது எடுத்து வந்திருக்கியா? இப்போதைக்கு கையில் எந்த காசும் நான் எடுத்துகிட்டு வரலையே சார். ஏப்பா கையில் காப்பு போட்டுக்கிட்டு காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்கிற? சார் சார் மெது 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 மெது. ஓகே 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 ஓகே. இது இப்போதைக்கு போதும். பார்த்தா அமெரிக்கா இருக்குது போல பிளாட்டினம் காப்பு. இது இப்போதைக்கு போதும்பா. ஓகே சார். மீதியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நீ மண்டே வந்துரு கரெக்டாக 6 மணிக்கு. ஓகே சார். 6 மணிக்கு வந்து ஒரு 5 லட்சம் டாலர்ஸா சார்? அதே 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 ஓகே சார். டாலர்ஸ். அமெரிக்காவிலேருந்து வந்திருக்க. 5 லட்சம் டாலர்ஸ் எடுத்துட்டு வந்துரு. கண்டிப்பாக சார். ஸ்டுடியோக்கு 6 o'clock வந்துரு. ஷுவர் சார், கண்டிப்பாக வரேன் பெரிய ஆளா வர போறப்பா. ரொம்ப சரியா? thanks, sir. தாறுமாறு தக்காளி தக்காளி சோறு, சோறு. sir. அமேசிங், சூப்பர் சார். ஓ வாட்ஸ் கோயிங் ஆன்? இங்கே டே எப்படி இருக்கும் தெரியலையே. இது வேற சத்தம் போட்டுட்டே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வெல்கம் சார், வாங்க. வெல்கம் டு ட்ரம்பட் பில்டர்ஸ். ஓ நைஸ் சார். அது என்ன சார் ட்ரம்பட் பில்டர்ஸ்? பிபியில் ஊதுவீங்களா? சார் என்ன எப்படி சொல்றீங்க? திஸ் இஸ் ட்ரம்பட்டோட இந்தியன் சப்சிடரி சார். Wow. ஒரே நேர்ல வந்து திறந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். சூப்பர் சார். எந்த ரொனால்டு இந்த யூஎஸ்ல? ஆஃப் கோர்ஸ், யா. ஓ ஐ நோ சார். ஐ எம் ஃப்ரம் யூஎஸ் சார். ஓ உங்க மதர் கண்ட்ரி. ஓ வாவ். எஸ் சார். சூப்பர் சார். இப்போ நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே சார். உங்களுக்கு பிளாட்டா ஃபிளாட்டா? சார் ஒரு ஃப்ளாட் உள்ள ஒரு பிளாட் சார். சார் சூப்பரான விஷயம். என்கிட்ட நிறைய இருக்கு, இங்க பாருங்க நிறைய இருக்கு. எது வேணுமோ நீங்க பிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா தான் சார். என்ன சார் சூப்பர் ஏரியா, நீங்க ரொம்ப கேவலமா இருக்கு. சார் என்ன எப்படி சொல்றீங்க? இப்போ வேணா ஏரியா இருக்கலாம், பட் ஆனா ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியா? என்ன சார் அந்த இடத்துல பண்ணியெல்லாம் குளிச்சிட்டு இருக்கு? சார் அங்கதான் நீங்க குடும்பத்தோட குளிக்க போறீங்க. என்ன சொல்றீங்க? ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறேன்னு சொன்னேன். வாவ் சூப்பர் சார். yeah. மேல சொல்லுங்க சார், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சார். ஓ சார், திஸ் இஸ் a great project சார். பின்னாடி வாங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே சார். அங்க வருதா ஏரோப்ளேன்? வருது சார். கீழ இறங்குதா? இறங்கு சார். சார் கீழ ட்ரெயின் போதா? சார் ரெண்டு ஒண்ணா இல்ல இல்ல, போகுது. முட்டாது. அங்க பாத்தீங்களா? ஓகே சார். சார் 30 மாடி ஃபிளாட் சார். Super 30வது மாடியில ஒரு பென்ட் ஹவுஸ் வைக்கிறோம். செம சார். அங்கதான் நீங்க இருக்கீங்க சார். கீழ பாத்தீங்களா ஸ்கூல்? ஆமா சார். வீட்ல குழந்தை வருது பாத்தீங்களா? ஆமா சார். சார் அது குழந்தைய பாத்தீங்களா? ஆமா சார். ஏன் குழந்தைங்க மாதிரி இருக்காங்க சார்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல சார். ஐயோ சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் இதெல்லாம் விடுங்க சார், இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு 30வது மாடியில பக்கத்துல ரொனால்ட் ட்ரம்ப் இருப்பாரு. அவர் ரொனால்ட் ட்ரம்பட் வந்து அங்கதான் வந்து ஸ்டே பண்ணுவாரு. சூப்பர் சார். நீங்க போனீங்க, வீட்டுல காபி தூள்னா காபி தூள் வாங்கலாம், ஸ்பூன்ல சுகர் வாங்கலாம், அப்புறம் சட்டியில மீன் குழம்பு கூட வாங்கலாம் சார். மீன் சார், ட்ரம்பட் மீன் குழம்பு பாரு சார். சார் ட்ரம்பட் will make மீன் குழம்பு great again. இதுக்கு நான் கேரண்டி. சூப்பர் சார். வாட் சார் இப்படி சொல்லிட்டீங்க? சார் இந்த எப்படி சார் அது சார் ரேட்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். ஜஸ்ட் 5C ஒத்தே வருஷத்துல 50C சார். முன் பணம் 1C சார். அது மட்டும் கட்டு போயிட்டே இருங்க. மிச்சம் இருக்கிற காசை கரெக்டாக கேட்குறானே.
ஓகே சார், இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, போட்டுடலான்னு நினைக்கிறேன். சார் இங்க பாருங்க, ட்ரம்பட்ல காசு போட்டிங்கன்னா ட்ரம்பட்டுக்கே ஓட் பண்ண மாதிரி சார். செம வண்டியை போடுறோம் சார். தாறுமாறு தக்காளி சோறு சார். டிராஃபிக் 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 உங்களுக்கு தெரியுமா டிராஃபிக்னால எவ்வளோ லாஸ் தெரியுமா ஃபைனான்ஷியல் லாஸ் தெரியுமா உனக்கு? எனக்கும் தெரியாதுங்க. ஆனால் டிராஃபிக்கில் சம்பாதிக்கிறேங்க, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறேங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ போய் நான் ஆஃபீஸுக்கு ஜிங்குன்னு போயிட்டு ஜங்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் காய்ஸ். பயப்படாதீங்க. ஐயா அம்மா தர்மம் போடுங்கம்மா, ஐயா அம்மா தர்மம் போடுங்கம்மா. என்ன ஒருத்தனும் காசு தர மாட்டான். நம்ம தேசி ஸ்டைலில் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்காக. மம்மி டாடி கிவ் மீ மணி. மை மதர் டங், ஹூ திஸ்? ஐயோ நல்லா படிச்ச பையமா இருக்க, ஒரு டாலரா போடுப்பா, டாலரா போடு. யோ ஏயா பிச்சை எடுக்கிற? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. யோ என்னையா மூஞ்ச பார்த்தா ஆக்சிடென்ட் அம்பாசிடர் கார் மாதிரியா இருக்கு. அப்படி சொல்லல சார், எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை போட்டு தருவேன். டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். தம்பி நீ எங்க கூட ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப் வச்சுப்போம். 1 ஹவருக்கு 20,000 rupees வாங்கி தராங்க உங்களுக்கு. 20,000 மகராசு சார். வந்த காசெல்லாம் ஒருத்தன் படம் பண்ணுறேன்னு பிடிங்கிட்டான், ஒருத்தன் லேண்ட் வாங்கி தரேன்னு பிடிங்கிட்டான். இந்த ஆஃபர் நான் ஏற்றுக்கிறேன் சார். கண்டிப்பாக என்ன உங்கள் இதில் சேர்த்துக்குங்க. வெல்கம், யூ ஆர் அக்செப்டட். தாறு மாறு தக்காளி சோறு. ஐயா அம்மா, ஐயா அம்மா, மம்மி ஆண்டி யாராவது பிச்சை போடுங்கம்மா. யோ வேடிக்கை பார்க்க பிச்சையை போட்டு போயா. இன்றைய தலைப்புச் செய்திகள். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, மத்திய அரசு அறிவிப்பு. ஐயோ எல்லாம் போச்சே. ஐயோ என்ன எப்படி ஆகி போச்சு? எல்லாம் போச்சு. இவனை ஏமாத்தி சம்பாதிச்சது எல்லாம் ஒரே நாளில் போச்சுப்பா. ஒரே நாளில் கேஷாக தானே வச்சுருந்தேன், பேங்க்லையா போட்டேன், கேஷில் தானே வச்சுருந்தேன், எல்லாம் போச்சுப்பா. நமக்கே எப்படி போச்சுன்னா தண்டலுக்கு எப்படிதான் ஆச்சோ. ஆமாம், அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன். ஆமா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எல்லாம் போச்சு தண்டல, எல்லாம் போச்சு. நல்லா சம்பாதிச்சேன், எல்லாம் போச்சு. நீ மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய லாஸில் சந்தோஷமா இருக்க தண்டால்? தப்பான வழியில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் நான் நல்ல வழியில் செலவு பண்ணிட்டேன். பணம் தான் எல்லாம் நினச்ச என்ன, பணம் மட்டுமே எல்லாம் இல்லை அப்படின்னு புரிய வச்சது இயேசு. பணம் பதவி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், ஆனால் என்னைக்குமே நேற்றும் இன்றும் மாறாதவர் நம் இயேசு. நான் யாரும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நின்னபோது என்னை தேடி வந்தது இயேசு. என் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி போகிறது எங்கே அப்படின்னு நான் தெரியாமல் நின்னபோது எனக்கு ஒளியாக வந்தது இயேசு. தனிமையில் நான் ரொம்ப தவிச்சப்போ எனக்கு தாயா தந்தையா என்னை நேசித்தது இயேசு. இந்த உண்மையை நான் அனுபவித்து ஆராய்ஞ்சு என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அன்னையிலேருந்து நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இதே போல் என் கூட இந்த உண்மையை அறிஞ்சு நீங்களும் இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். மேரி கிறிஸ்மஸ்.